யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கம் அல்ல. சரி ரைட்டு. நம்ம ரியாக்ஷன் வீடியோ போட்டு ஒவ்வொரு வீடியோவுக்கும் ரொம்ப கேப் போடுறேன். அதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா வந்து நல்ல நல்ல காமெடிஸ் எடுக்க முடியல. இதுவே மொக்க காமெடின்னு சொல்கிறீங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்தோம். சரி ரைட்டு. இன்னைக்கு ஒரு வீடியோ பார்த்துருமா? சரி ஓகே. ஸ்டார்ட் பண்ணிடுறோம். எங்கள வாங்கல. அந்த இருக்கு. தம்பி 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 கருப்பு சட்டை அவங்க பெண்கள் அமைதியா உட்கார்ந்து இருக்காங்க. நம்ம தோழர்கள் டிஸ்டர்ப் பண்றாங்க. செமையா சிங்கா இருக்கப்பா. கருப்பு சட்டை செமையா சிங்கா இருக்க. சத்த கேவலம் தான். சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. தட் பைக் டிரைவர் பைட் வாய்ஸ். நான் செவனே தான்டா போயிட்டு இருந்தேன். யார் 50 போறடா? எதுக்கு சம்மந்தமே இல்லாம அவர் போய் மீச்சாரு. பாவம்ல அவரு. ஐயோ பொண்ணுங்க நீங்க தான் அடிக்கடி மாத்தி மாத்தி பேசுவீங்க. ஆனா பசங்க நாங்க அப்படி கிடையாது. இப்ப நீயே சொல்ல, சின்ன வயசுல நீ யார் ஃபேன்? சூர்யா ஃபேன். இப்போ கவின் ஃபேன். இப்ப நீ சொல்ற, நீ சின்ன வயசுல யார் ஃபேன்? விஜய் ஃபேன். இப்போ சிவகார்த்திகேயன். அட கொய்யால. நல்ல ட்விஸ்ட். எதிர்பார்க்கல. நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி எடுக்கும்போது ஆப்வியஸா பிரச்சனை வரும். ஏன்னா நீங்க உங்க வெப்சைட்ல வந்து ஒரு பிடிஎஃப் ஜெனரேட் பண்ணணும்னு சொல்லி பைத்தன் கூட எழுதுறீங்கன்னு வைங்களேன். அது என்னைக்காவது மறுபடியும் அல்வா பிடிக்கிற தெம்பு இருந்தா வாடா வந்து வெட்டா. நக்கல்யா அவனுக்கு. இருந்தாலும் நம்ம நந்தாபுரக்கு நக்கல் தான். இப்படிலாம் பண்ணாதீங்க. நாளை பின்ன ஏதாவது பட ப்ரொமோஷன் வரும்போது இதெல்லாம் நீங்க தான் சமாளிச்சாகணும்னு சொல்லிட்டேன். எல்லாம் பேசாத, எவனா வந்துடா போறான். ओ तुम्हारे भाई गामला ना के गामला 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 तो हां गामला हां अपना तो என்ன உடஞ்சி போச்சு. நான் கூட ஏதோ டிஃப்ரெண்டா ட்ரை பண்ண போறான்னு நினைச்சோம்ல. உடச்சு விட்டோம்ல. மனச படுக்க வச்சு வெள்ள போர்வ போத்துற எப்படில எனக்கு புரியல. சத்தியமா புரியல. எப்படில இப்படிலாம் யோசிக்க. என்னால இந்த மாதிரிலாம் வீடியோ பண்ணவே முடியல. நானே ஓனர் 2-3 ட்ரோல் வீடியோ பண்ணலாம் நான் நினைச்சேன். சத்தியமா என்னால் இந்த அளவு பண்ணவே முடியல. நான் பண்றதை பார்த்தா எனக்கே கிரிஞ்சா இருக்கு. எப்படி இந்த மாதிரி சூப்பரா பண்றீங்க? நீங்களே எங்கே இருக்கீங்க? உங்க வீடியோஸ் பார்த்து ரியாக்ட் பண்ணி நான் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கேன். அதான் உண்மை. பட் எல்லா கிரெடிட்ஸும் உங்களுக்கு தான் போகும். பர்சன்ஸ் யாராவது வந்து உங்க கண்ணத்து குழி அழகா இருக்கு அப்படின்னு ஐயோ அப்படின்ற மாதிரி ஒரு வெக்கம் வரும். ஒன்னும் எனக்கு ஒன்றும் தெரியவே இல்லையம்மா. ஏதோ பர்சனல் அட்டாக் பண்ண மாதிரியே இருக்கா கோபினா. நீங்க இப்படிலாம் பேச மாட்டீங்களே. ஏதோ நடந்திருக்கு. சரி ரைட்டு. நின்னுங்களே வந்துக்கிறோம்ல. என்ன ஊர் பேர் இது? இல்ல புரியல. என்ன ஊர் பேர் இது? எப்படி நம்ம பேர் வந்தது உனக்கு தெரியுமாடா? உனக்கு தெரியுமாடா? உனக்காச்சும் தெரியுமாடா? எனக்கே தெரியாது. செவத்த ஊர் இப்பெல்லாம் கேட்டாலே கேவலமா தான் இருக்கு. பட் இருந்தாலும் இது ஒரு ஊர். ஸோ வந்து தப்பு சொல்லக்கூடாது. நல்ல ஊர். அருமையான பேரு. சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ நீங்க வீட்டில் தனியா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவீங்க? மோட் அப்படின்னா இன்காக்னிட்டோ அப்படின்னா அது அதாங்க மாதிரி ரூம்ல தனியா இருக்கும்போது மாதிரி டிப்ரெஷன் ஃபீல் ஆகுது. சார் நம்ம பாச பேசுது இல்லை இவ்வளோ ஓப்பனாக சொல்லிட்டாரு. நம்ம கூட சேர்ந்தவராக இருப்பாரோ? தப்பு இல்லை. ஒத்துக்கலாம். இப்படி பண்றியே ஏன் முட்டா பயனுள்ளா? உங்க அறிவுலி அறிவு. பாவம் இப்பெல்லாம் பண்ணாதீங்களே. உனக்கு கொடுத்தா நல்ல பொருளாக கொடுங்களேன். அதுவும் நம்மள மாதிரி ஒரு உயிரினம் தான். இல்லாட்டி கொடுக்காதீங்களே. வீடியோ காண்டி கொடுத்து இப்போ எடிட் பண்ண தப்பு சொல்லல. இந்த வீடியோ காண்டி ஒருத்தர் கொடுத்தா தெரியுமா? அவ்வளோதான் சொல்கிறேன். பாவம்ல இப்பெல்லாம் பண்ணாதீங்களே. என் பொண்ணு எல்கேஜில இருந்து 12th வரலும் அப்பா எடுத்துட்டு போய் விட்டுட்டு வந்தாதான் போவா வருவா. ப்ராப்பரா போகணும். அதுக்கு என்னோட அப்பா வந்து என்ன விட்டாதான் என்னோட டே ப்ராப்பரா போகும். இதே ஒரு வேலையால இருக்கும் அப்பாக்கு. வேற என்ன வேலை சார்? வேற வேலை இல்லையா? பொண்ணுக்காக தான் ஹீஸ் லிவிங். யார் சொன்னா? உங்களா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துக்கிட்டா உங்களுக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்குமா? இல்லையா? பெட்டர். மூக்கு உடஞ்சா உனக்கு தேவைதான். கூல் கூல் கூல். நீ அது கோவப்படுற? நல்ல வேலை. அவளோட அப்பாவும் அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவார்னு நினச்சி பயந்துட்டேன். பரவாயில்ல. மனசு உண்மையை ஒத்துக்கிட்டார்.
அதெல்லாம் தப்பு. பார்த்தாலே கோவமா வருது. நீயும் ரொம்ப ரொக்கமாயிரு. என்னமோ ஒரு டேடி ஒரு மதிச்சு கிளிக்கிற மாதிரி அடுத்த வீடியோ பார்த்து கோவப்பட்டு இருக்காரு. உங்க ஐயாவை நீ மதிப்பியா நாயே? வெட்டி பொலி போட்டுருவோன்னு. இவனே அப்படி இருந்துட்டு அடுத்தவங்களை குறை சொல்லியாவது. சரி சரி ரைட் ரைட்டு. மைண்ட் வாய்ஸ் சொல்லி சத்தமாக பேசாத. அடுத்து போயிடும். இதுல எல்லாருக்கும் சிரிப்பு வராது. இந்த பிள்ளைகளை பார்த்துட்டு பிள்ளைகளை தூங்க வச்சுட்டு பாப்பா தூங்கிட்டு கொஞ்ச நேரம் நம்ம தூங்கலாம், இல்லை பாப்பா தூங்கிட்டு கொஞ்ச நேரம் நம்ம வேலை பார்க்கலாம்னு நினச்சி வெளியே வரும்போது அது பின்னாடியே வரும் பார்க்கணும். வந்தால் கூட பரவாயில்ல, பின்னாடியே ஓடு ஒப்பாரி வைக்கும் பார்க்கணும். எனக்கு நடந்தது இல்லை, எனக்கு கல்யாணம் முடியல. உண்மையா எங்கள் அக்கா எங்கள் அண்ணி எங்கள் அண்ணம்லாம் கஷ்டப்படுறாங்க. அதை பார்த்து தான் நான் வந்து சொல்கிறேன் எனக்குலாம் கல்யாணம் முடியல. இதை கூட எங்கள் அன்னைக்கு தான் அனுப்பிவிட்டேன். அந்த வீடியோ தான் வந்து நல்லா இருந்துன்னு சொல்லிட்டு ரியாக்ட் பண்ண எடுத்து வச்சிருந்தேன். இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? உங்களுக்கு இது வரைக்கும் வந்த பெஸ்ட் கமெண்ட் என்ன சார்? உங்களுக்கு நீங்க நடிக்கிறத பார்த்து சூப்பரா சொல்றேன் சார். சிவாஜி உயிரை உங்க உடம்புல அடைச்ச மாதிரி இருக்கு. யாரு சார் கமெண்ட் போட்டது? எவன் அந்த கமெண்டை போட்டான்? பிக்காலி பயில எவன் அந்த கமெண்டை போட்டான் எனக்கு தெரியணும். ஓ கடுப்பாகுதுல. இவர் ஆக்டர் இல்லைல்ல. இவருக்கு லாஸ்ட் வரேன். I wanna be the best in the game, invest in my name, check no restraints, I'm obsessed with the pain, I ingest, I retain, assess and I change, possessed by the thought I'll be free one day from society's restraints, money, clout and fame. எல்லாம் பார்த்துட்டு இத உட்கார்ந்து அரை மணி நேரம் பாக்குறியே முண்டமே, வேஸ்ட் ஆவாச்சு டைம், தேடி வேலைக்கு போ. ஏதாச்சும் சொல்லிட வரேன். ஐயோ நம்மளும் வாயை பிளந்து பார்த்துட்டோமே. யாவே இந்த வாரத்துக்கு வரேன். ஒரு 2 செகண்ட் போய பார்த்துட்டு வந்துக்கிறேன். என்ன ஜென்மம் முடியல இப்பெல்லாம் பண்ணாதியா, வயிற்றுச்சதை கொட்டிக்காத சொல்லிட்டேன். என்ன நடக்கு? ஐயோ அது ஃபர்ஸ்ட் நைட்டியா? ஃபர்ஸ்ட் நைட் தானா இல்லை ரீலுக்காண்டி பண்ணியிருக்காங்களா? இதையும் மேலே வீடியோ எடுத்து போடுவியா? இல்லை ரீலுக்காண்டி சும்மா 2 பேர் ட்ரெஸ் மாற்றி விட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்கீங்களா? சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, செவத்த கேவலமாக தான் இருக்குது இந்த வீடியோலாம் பார்க்கும்போது. என்ன பண்ண? சிவாஜி காப்பியில கோமியத்தை கலந்துட்டாங்கப்பா. கொய்யால எது கூட எதெல்லாம் மேட்ச் பண்றியோ? இனிமே டீ குடிக்கும் போது இதெல்லாம் ஞாபகம் வரும். திக்காளி போயிடலாம். ஐயோ எங்க அம்மாவை பார்க்குற மாதிரியே இருக்குல்ல. விஜய் அரசியலுக்கு அழைத்தாலும் வரமாட்டேன். எனக்கு போதிய அரசியல் அறிவு இல்லாததால் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் என்னை அரசியலுக்கு அழைத்தாலும் நான் வரமாட்டேன். மற்றவர்களுக்கு நான் செய்யும் உதவிகள் எனது திருமணத்திற்கு பிறகும் தொடரும். இது முதல்ல கேபி பாலாக்கு தெரியுமா? அப்ப பாலா சொல்லலையா? நியூஸ் அவனு எதுவுமே தெரியாம தான் போஸ்ட் போடுவீங்களா? ஐயோ என்னத்த சொல்றது. இல்ல கட் பண்ணதுக்கு அப்புறம் உடைச்சிட்டாங்க. என்ன அந்த அக்கா எத்தனை வழியில் போட்டிருக்குன்னு தெரியணும் அப்படிதானே? நானும் எப்படி 2 டைம் பார்க்கணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஒரு கையில் ஏதோ கருப்பு கலரில் பேண்டு கட்டியிருக்காங்கப்பா, இன்னொரு கையில் வந்து 2 வளையல் போட்டிருக்காங்க. எப்படி போதுமா? இன்னொரு டைம் பார்த்துட்டு வரேன். அப்போ இந்த காலேஜ் படிக்கும்போது காதல் இல்ல ப்ரொபோசல் அந்த மாதிரி ஏதாவது வந்து போயிருக்கீங்களா? வெளியே போகும்போது கரண்ட் சிச்சுவேஷன்ல இல்ல காலேஜ் படிக்கும்போது. காலேஜ் படிக்கிறப்ப நிறைய பொண்ணுங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். சார் சிப்பு வந்துட்டு நீங்க அப்படி சொன்னது எனக்கு சிப்பு வந்துட்டு. சார் உங்களுக்கு நீங்க இருக்க அழகுக்கு உங்களுக்கு வராத கேர்ள்ஸா? சரி ஃபுல்லா பார்த்துட்டு அப்புறம் பேசுவோம். நிறைய பொண்ணுங்களுக்கு பிடிக்கும். பட் என்னன்னா அதுக்காக ரொம்ப டீப்பர் லவ் அந்த மாதிரி போகலை. என்ன ரீசன்னா எனக்கு வாழ்க்கையில செட்டில் ஆகணும்ன்ற வெறி. சரி. அந்த வெறி வந்து வாழ்க்கையில செட்டிலா வந்த மாதிரி இல்லையே, ஆக்டிங்ல வந்த வெறி மாதிரிலாம் இருக்கு. தலைவரே நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா உங்க ஆக்டிங் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு, அதனால தான் உங்களை இன்டர்வியூ கூட்டிருக்காங்கன்னு நினைச்சிருக்கீங்க. ஆனா வந்து உங்க ஆக்டிங் பிடிச்சலாம் இன்டர்வியூ கூடல. அவன் நம்மள கலாய்க்கிறான்டா.
உங்கள வச்சு போட்டா வியூஸ் போகும். அதனால தான் இன்டர்வியூ கூப்பிட்டுருக்கேன். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வர வியூஸ்லாம் வந்து நீங்க நல்லா ஆக்ட் பண்றீங்கன்னு சொல்லிட்டு வியூஸ் வரல. எல்லாரும் உங்கள பார்த்து கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்கானுங்க. ஸோ அத புரிஞ்சுக்கோங்க. நீங்க ஆக்டிங் பண்ணுங்க. நான் அத வேணான்னு சொல்லவே இல்ல. அது உங்களோட சுதந்திரம். பட் வந்து அத நீங்க தான் சூப்பரா பண்றீங்க. நீங்க தான் சிவாஜின்னு தானே சொன்னாரு எவனோ ஒருத்தன். அவன வெட்டணும்ல ஃபர்ஸ்ட்டு. அவன் மட்டும் என் கல்ல மாட்டலாம். அந்த மாரி நீங்க நினைக்காதீங்க. எப்படி சொல்றீங்க? இப்படி எப்படி எனக்கு தெரியலையே. ஐயோ! எல்லாரும் உங்கள ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க தலைவா. அத புரிஞ்சுட்டு ஃபர்ஸ்ட்டு வீடியோ பண்ணுங்க. சரி ஓகே. இத எப்படி அவர்ட்ட சொல்லி புரிய வைக்க முடியும்? அது அவர் இஷ்டம். சரி ரைட்டு. நெக்ஸ்ட் வீடியோ போயிருவோமா? அவ்வளோதானா? முடிஞ்சா? சரி ரைட்டு. ஓகே காய்ஸ் வீடியோ முடிஞ்சு போச்சு. வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு போங்களேன். புடிக்கலனா என்ன புடிக்கலன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அவ்வளோதான். டாடா பாய் பாய். நைட்டு எத்தனை மணி ஆகுது? நான் ஷூட் பண்றது நைட்டு 1 மணி. நீங்க எத்தனை மணிக்கு ஷூட் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியாது. சாரி நீங்க எத்தனை மணிக்கு இந்த வீடியோ பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. இருந்தாலும் ஒரு குட் நைட். இங்கிலீஷா? ஸ்பானிஷா? நடக்கட்டும்.